நம்மில் பலருக்கு ஒரு கவலை இருக்கும். எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கையில் தங்குவதில்லை. வீட்டில் எப்போதும் ஒருவிதமான பதற்றம் இருக்கிறது என்று. இதற்கு பெயர்தான் பறக்கத்தில்லாமை. ஒரு வீட்டிலாகவும் நடைமுறை ரீதியாகவும் நாம் செய்ய வேண்டிய சில மாற்றங்கள் என்னென்ன இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலாவது, அதிகாலை பொழுதை சரியாக பயன்படுத்துவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் சமுதாயத்தினருக்கு அதிகாலை பொழுதில் பறக்கச் செய்யப்பட்டுள்ளது. அதிகாலையில் எழுந்து இறைவனை தொழுது அன்றைய வேலையை தொடங்குபவர்களின் வாழ்வில் வாழ்வாதாரம் பெருகும். சூரியன் உதிக்கும் வரை தூங்குவது பறக்கத்தை குறைக்கும் ஒரு செயலாகும். இரண்டாவது, வீட்டிற்குள் நுழையும் போது சலாம் கூறுவது. வீட்டில் யாரும் இல்லை என்றாலும் கூட சலாம் கூறிவிட்டு உள்ளே நுழையுங்கள். இது அந்த வீட்டிற்குள் ஷைத்தான் நுழைவதை தடுத்து மலக்குகளின் வருகையை உறுதிப்படுத்தும். சலாம் சொல்லப்படும் வீட்டில் சந்தோஷமும் அன்பும். யாரும் இல்லை என்றாலும் கூட சலாம் கூறிவிட்டு உள்ளே நுழையுங்கள். இது அந்த வீட்டிற்குள் ஷைத்தான் நுழைவதை தடுத்து மலக்குகளின் வருகையை உறுதிப்படுத்தும். சலாம் சொல்லப்படும் வீட்டில் சந்தோஷமும் அன்பும் தானாகவே மலரும். மூன்றாவது, வீடுகளில் குர்ஆன் ஓதப்படுவது. குறிப்பாக சூரா பக்ரா ஓதப்படும் வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று நபிகளார் கூறியுள்ளார்கள். எந்த வீட்டில் இறைவசனங்கள் ஒலிக்கிறதோ அந்த வீட்டில் வறுமை நீங்கி செல்வச் செழிப்பு ஏற்படும். நான்காவது, குடும்பமாகச் சேர்ந்து அமர்ந்து உணவு உண்பது. தனித்தனியாக உண்பதை விட அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பிஸ்மில்லா சொல்லி உணவை உண்ணும்போது அந்த உணவில் பெரும் பறக்கத்து ஏற்படுகிறது. இது குடும்ப உறுப்பினர்களிடையே பிணைப்பை அதிகமாக்கி மனக்கசப்புகளை நீக்கும். ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமானது தர்மம். தர்மம் செய்வதால் மிக முக்கியமானது தர்மம். தர்மம் செய்வதால் செல்வம் குறைந்து விடுவதில்லை என்பது இறைவாக்கு. நமது வருமானத்தில் ஒரு பகுதியை ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கும்போது நம்மிடம் இருக்கும் எஞ்சிய செல்வத்தை இறைவன் தூய்மைப்படுத்தி அதில் பெருக்கத்தை ஏற்படுத்துகிறான். நிம்மதி என்பது அதிக பணத்தில் இல்லை, நாம் செய்யும் சின்ன சின்ன நற்செயல்களில்தான் இருக்கிறது. இந்த 5 விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து பாருங்கள். மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.